இன்னைக்கு தமிழ்நாட்டில் 40 மாவட்டத்தில் இந்த பொதுவெளி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். தொடர் போராட்டத்தான் விஜயநகர முதலமைச்சர் நடந்திருக்கு. இவர் ஏற்கனவே வாக்குறுதி என்ன அளித்தாங்க பார்த்தீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதியில் 5 ஏக்கர் உள்ளவங்களுக்கு முழு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல உள்ளவங்களுக்கு பூரா 50% தள்ளுபடினாரு. மறுபடியும் ஒரு அரசாங்கம் வெளியிட்டாரு. 50,000 கிலோ தள்ளுபடி, 50% தள்ளுபடி, இப்ப பார்த்தீங்கன்னா 36 தள்ளுபடி. தொடர்ச்சியாக ஒரு குழப்பமான சில தமிழ்நாடு அரசு இருக்கு. உரிய அனுபவம் இல்லாத காரணம் அமைச்சர்களுக்கு இன்னொரு ஐஏஎஸ்கள் சரியான முறையில் சொல்லி தரலாம் குற்றச்சாட்டு. 8ஆம் மாவட்டம் எங்க இருக்கான்னு தெரியாது. அரிசி கேட்டா எந்த மரத்தில் விளையக்கூடிய அதிகாரம் வச்சு ஆட்சி நடத்துது. அப்ப இதோட நிலைமை இப்படிதான் இருக்கும். விவசாயிகள் நாங்கள் அனைவரும் அரசுக்கு எடுத்துரைக்கும் கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமாக எங்களது கோரிக்கையை வலியுறுத்தி இங்கு கூடியிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு விவசாயிகளுக்கு வாக்குறுதி அளித்தபடி அனைத்து கடன்களையும் உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டுமாய் இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் வருகின்ற காலங்களில் தலைமைச் செயலகம் முன்பு மிகப்பெரிய ஒரு போராட்டம், முற்றுகை போராட்டம் எடுக்க நேரிடும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. சொல்லுவது ஒன்று, செய்வது வேறு. இப்படிப்பட்ட நபர்களுடைய உறவு கனவிலும் கூட வரக்கூடாது என வள்ளுவர் பதிவு செய்கின்றார். நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று. அதே வள்ளுவர் தான் சொல்லி இருக்கின்றார். அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். மொத்தத்தில் மத்திய மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்டம் 14வது பிரிவை மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் மறு கண்ணுக்கு சுண்ணாம்பு என்பது கூடவே கூடாது. மேலும் இந்த கடன் தொகை அறிவித்தபடி தள்ளுபடி செய்ய வேண்டும். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கழித்தாவது அவர்கள் சொன்னபடி அந்த கடன் தொகையை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசுக்கு வைக்கும் வேண்டுகோள். தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கின்ற வேளாண் கடன் தள்ளுபடி திட்டத்தில் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கிறது, குளறுபடிகள் இருக்கிறது. இதை விவசாயிகள் சுட்டிக்காட்டியும் அதை திருத்திக் கொள்ளாமல் இருப்பது வருத்தமளிக்கக்கூடியதா இருக்கிறது. தேர்தல் காலத்தில் அறிவித்த வாக்குறுதியை இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் மீறுகிறார்கள். அதனை கண்டித்து தஞ்சாவூரில் உழவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த கவன ஈர்ப்பு ஒரு நாள் பட்டினி போராட்டத்தை நடத்துகின்றோம். விவசாயிகள் பெற்ற கடன் தள்ளுபடியில் உள்ள குளறுபடியை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகின்றது. வாக்குறுதி அளித்தபடி விவசாயிகளுக்கு கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.